அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புள் கொடி உறவுகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் அவனுடைய அருளால், அவனுடைய கருணையால் நமக்கு அவனை காட்டிவிட்டான். அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் அவனுடைய பேச்சையே வானவர் தலைவர் ஜிப்ரீல் மூலமாக கொடுத்து அனுப்பி, எழுத படிக்க தெரியாத முகமதின் மூலமாக அதை பேச வைத்து அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ரமலான் வருகிறது. அந்த ரமலான்ல ஹாஃபிஸாக்கள், குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபில்களை தேடி அவர்களை பள்ளிவாசலில் வச்சு தராவி தொழுக வச்சு அந்த மஹல்லா ஜமாத்துகள், மஹல்லா வாசிகள் பூரா அதை கேட்க ஆசைப்படுகிறோம். நம்மளால தான் ஃபுல்லாக ஓத முடியல, இப்படியாச்சும் கேட்கலாமின்னு சொல்லி அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய சந்தாதாரர்கள், அங்கத்தினர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஹாஃபிஸாக போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நம்ம முஸ்லீமுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகளோட மோசமாக இருக்குது. மாற்றுத்திறனாளின்னா பரவாயில்லையே, விட்டுறலாமே என்ன. ஆனால் நல்லா இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுறதில்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதுதான் நமக்கு வெற்றி மார்க்கம். அதில் சரியாக இருக்கணுமா இல்லையா, சொல்லி சொல்லி செய்ய வேண்டியிருக்கு. எப்படியுமே வண்டி தள்ளிக்கிட்டே இருந்தால் அந்த வண்டி எதுக்கு தேவை, தூக்கி போட வேண்டியது தானே. ஒரு தடவை காட்டினா ஓட்டணும்ல. அப்படிப்பட்ட தானாக நடக்கக்கூடிய இஸ்லாத்தை முழுமையாக